வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற தலைப்பைத்தான் நான் தேர்ந்தெடுத்தேன். உங்களில் சில பேருக்கு இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். ஒருவேளை இது ரஜினி படத்தில் வந்த ஒரு வசனம்னு கூட உங்களில் சில பேர் நினைக்கலாம். இது உண்மையில் மகாகவி பாரதியினுடைய கவிதையிலே இருக்கிற ஒரு வரி. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் வேடிக்கை மனிதர் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று மகாகவி பாரதி கேட்ட அந்த கவிதையிலிருந்து ஒரு வரியை என் தலைப்பாக இன்றைக்கு தேர்ந்தெடுத்துக்கொண்டேன். சில சமயம் வாழ்க்கை நமக்கு ரொம்ப பாடங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். வீழ்வேன் என்று நினைத்தாயோன்ற தலைப்பை நான் எடுத்துக்கொண்டதாலோ என்னவோ இந்த அரங்கத்துக்குள்ள நுழையிற போதே கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டேன். இந்த இடத்துல என் ஃப்ரெண்டு நளினி பக்கத்தில் இருந்தால் அப்படியே என்னை பிடிச்சிக்கிட்டா. இது மெட்டஃபாரிக்கலா, அதாவது இதை ஒரு தத்துவ ரீதியாக பார்க்கலாம். வாழ்க்கை பல சமயங்களில் என்ன செய்யும் என்றால், ரொம்ப நல்லா நான் நடந்துக்கிட்டே இருக்கேன்ற போது கீழே தள்ளிடும். நம்மளை யார் தள்ளி விட்டாங்கன்னு கடைசி மட்டும் நமக்கு தெரியாது. பக்கத்திலேயே நடந்து வந்துட்டு இருந்த யாராவது உறவுக்காரர்களா கூட இருக்கலாம், நம்ம ரொம்ப நமக்கு நல்லது செய்கிறவங்கன்னு நினைச்சுக்கிட்டவங்களாவும் இருக்கலாம், அல்லது எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை அதுவரை நாம் வாழ்ந்து வந்த அந்த ஸ்டைல் அதுவே ஒரு காரணமாக இருக்கலாம். எந்த காரணமுமே இல்லாமல் விதி கூட ஒரு காரணமாக இருக்கலாம். கர்மாப்பா, இந்த நேரத்தில் நீ விழணும்னா விழணும், நீ விழக்கூடாது. நீ எவ்வளவு ஸ்டிக்க பிடிச்சிட்டாலும் ஒருவேளை நீ விழுந்துருவ. தட் இஸ் யுவர் கர்மா என்று சொல்லுவார்கள். அப்ப எப்படி விழுந்தேன்னு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் சந்தோஷமா நம்ம எல்லாரும் நினைச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, விழாம ஒரு பயம் இருக்க முடியாது. அதுதான் நமக்கு சந்தோஷமான விஷயம். இப்போ நம்ம வீட்டில் கரண்ட் போனால் என்ன பண்ணோம்? இப்போ பெரும்பாலும் போகிறதுல இன்வெர்டர் இருக்குது. நம்முடைய இளமை காலத்துலலாம் திடீர்னு பவர் போன உடனே என்ன செய்வோம்? உடனே அவசரமாக ஓடி வெளியில் போய் பக்கத்து வீட்டில் பவர் போயிருக்கான்னு பார்ப்போம். தெரு முழுக்க பவர் இல்லைன்னா அப்பாடி எல்லா வீட்டுக்கும் போயிருக்கு. யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க, பவர் வந்துடும் அப்படின்னு சந்தோஷமா இருப்போம்ல. வாழ்க்கையில் சில சமயங்களில் கீழே விழுகிற போதும் அப்படித்தான். ஒரே ஒரு மகிழ்ச்சி, எல்லாரும் விழுந்திருப்பாங்க. விழுந்தவன் அத்தனை பேரும் உடனே எந்திரிச்சு நான் விழுந்ததை யாராவது பார்த்தாங்களா அப்படின்னு முதல்ல கவனிச்சிருப்பாங்க. யாருமே பார்க்கலன்னா எதுவுமே நடக்காத மாதிரி தைரியமா எழுந்து நடந்துருவோம். ஒரு 4-5 பேர் பார்த்தா, ஐயோ விழுந்துட்டீங்களா, கைப்பிடிச்சுக்குங்க, எந்திரிக்குங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ச்சே எல்லாரும் நல்லா தானே நடக்கிறாங்க, நான் மட்டும் கீழே விழுந்துட்டேனே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். நான் ஐ ஹவ் கான் த்ரூ தட் ஃபேஸ் இன் மை லைஃப். போன ஆகஸ்டில் ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு வீக். எனக்கு அலுவலகத்தில் ஒரு மைக்ரேஷன் நடந்துட்டு இருந்த ஒரு கட்டம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு மைக்ரேஷன் அது டெக்னாலஜி மைக்ரேஷனாக இருக்கலாம், ப்ராசஸ் மைக்ரேஷனாக இருக்கலாம், மர்ஜர்ஸ் அக்விசிஷன், இந்த மாதிரி மைக்ரேஷன்ஸ் நடக்கிற போது ரொம்ப பிஸியாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வாரம். அந்த வாரத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட அலுவலகத்தில் ஒரு கால் அட்டன் பண்ணிவிட்டு அன்றைக்கி சாயங்காலத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். மேடையில் நின்று பேசிக்கிட்டு இருந்த போது எனக்கு திடீரென்று ஒரு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. இந்த உடல்நலக் குறைவு ஏற்பட்டதுன்றதுக்கு முன்னாடி எனக்கு எந்த விதமான அறிகுறிகளுமே இல்லை. சப்அரக்னாய்டு அன்யூரிசம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரச்சனை. மூளைக்கு போகிற இரத்த குழாய்களில் ஒரு குழாயில் ஒரு சின்ன ஒரு இன்ஃப்ளமேஷன் இருந்திருக்கு. அந்த இன்ஃப்ளமேஷன் பர்ஸ்ட் ஆயிருக்கு. இது ஏன் முன்னாடியே நீங்கள் கண்டுபிடிக்கல மேடம் என்றால் கண்டுபிடிக்கவே முடியாது. மருத்துவ உலகத்தில் அப்படித்தான். வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக பிரெயின் ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் இதை கண்டுபிடிக்க முடியுமே தவிர அதர்வைஸ் இது இருக்குன்றது வெளியில தெரியாது. அதற்கான அறிகுறிகள் எதுவும் கிடையாது. இது ஏற்பட்ட பிறகு ஒரு 3 மாதம் கழிச்சு தான் எங்கள் வீட்டுக்காரர் என் ஃபோன் எனக்கு கொடுத்தாரு. அது மட்டும் ஃபோன் நாட் அலவுட். என்ன நல்லா இருந்ததுன்றீங்க 3 மாதம் ஃபோன் இல்லாமல். வாழ்க்கை அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது.
3 மாதம் கழித்து ஃபோனை எடுத்து கூகுள் பண்ணி சப்அரக்னாய்டு ஆன்யூரிசம் வாட் இஸ் இட்னு பார்த்தா கூகுள் வந்து தும்மல் வந்தாலே நீ அநேகமாக போயிடுவ, இட் இஸ் ஃபேட்டல் அப்படின்னு தான் சொல்லும். இது நிஜமாவே சீரியஸான ஒரு நோய் இல்லையா? இதை பார்க்குற போது கூகுளில் வந்து க்ரோஸினுடைய சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தா கூட கேன் பி ஃபேட்டல்னு போட்டிருக்கோம். இது உண்மையிலேயே சீரியஸான ஒரு பிரச்சனை என்கிற போது முதல் சென்டென்ஸே அப்படி தான் இருந்தது. இட்ஸ் அ லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் என்பது தான் இருந்தது. இப்போ த வேர்ல்ட் ஆப்ரேட்ஸ் ஆன் டேட்டா. எல்லாமே வந்து புள்ளி விவரங்களினுடைய அடிப்படையில் தான் எல்லா நிறுவனங்களும் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறார்கள். ஸோ எனக்கு வந்த அந்த நோயை பற்றிய ஒரு டேட்டா பாயிண்ட் என்னவென்றால், இந்த நோய் வந்தவர்கள் 12% தான் திரும்பவும் பேசி நடக்கக்கூடிய அளவு ரிவைவ் ஆகிறாங்க. 88% வந்து ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்படுகிறார்கள். கடவுளுக்கு நன்றி. ஏனென்றால் அது என்னுடைய சாய்ஸ் இல்லை. நான் போய் கடவுள்கிட்ட சொல்ல முடியாது, இது பாருப்பா இந்த 88 என்னை போட்டுறாத, அந்த 12 நான் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ, நான் சொல்ல முடியாது. அப்போ கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மை வாழ்க்கையில் சில பகுதிகளில் வைக்கிறார். இப்போ நம்ம ஒரு ரோட்டரி கான்ஃபரன்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்களில் பல பேர் இங்கே என்னை அழைத்து கொண்டு வந்த ரோட்டேரியன் திரு கோபிநாத் அவர்கள் வருகிற போது என்னிடம் சொல்லி கொண்டு வந்தார், டயாலிசிஸ் செய்து கொள்கிற நிறைய நோயாளிகளுக்கு சுழற்சங்கங்கள், ரோட்டரி சங்கங்கள் இப்போது பெரிய அளவிலே உதவி செய்து கொண்டிருப்பதாக சொன்னார். என்னுடைய வாழ்த்துக்கள். ஏனென்றால் எத்தனை பேர் அதில் கஷ்டப்படுறாங்கன்றதை நான் வந்து கண்கூட பார்த்துட்டு இருக்கேன். பணம் இருக்கிறவர்களும் கஷ்டப்படுகிறார்கள். ஏன்னா ஸ்லாட்டே கிடைக்காது. ராத்திரி 2:30 மணிக்கு போய் டயாலிசிஸ் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க சென்னையில். உங்களுக்கு தெரியுமா? என்னங்க பேய் உலாவுற வேலையில் போய் டயாலிசிஸ் பண்ணிக்கிறீங்களா? அந்த ஸ்லாட்டு தான் மேடம் கிடச்சிருக்குன்றாங்க. ராத்திரி 2:30க்கு போய் டயாலிசிஸ் செய்கிறவர்கள் அடுத்த நாள் காலையில் வெளியூர் போகிறதுக்காக விமான டிக்கெட் வாங்கிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு செக்யூரிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி டயாலிசிஸ் பண்ணிவிட்டு அப்படியே செக்யூரிட்டிக்கு போகிறாங்க. என்ன, ஏன் இப்படி செய்கிறீங்க? ஸ்லாட் இல்லை, மிஷின்ஸ் இருக்குது, ஸ்லாட் இல்லை. இது அஃபோர்ட் பண்ண கூடியவர்களுக்கு, அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு. அப்போது வாழ்க்கை உங்களை அல்லது உங்களில் பல பேரை தேர்ந்தெடுத்து ஒரு இடத்துல வைத்திருக்கிறது. எந்த இடம் என்றால், வருந்துகிறவர்களுக்கு உதவியாக ஒரு கரத்தை நீட்டக்கூடிய இடத்தில் உங்களை வாழ்க்கை வைத்திருக்கிறது. நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோமே, அவர்கள் என்னிடம் நன்றியோடு இருக்க வேண்டும் நம்ம நினைக்கவே கூடாது. உதவி செய்கிற இடத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோமே என்று நாம் தான் நன்றி செலுத்த வேண்டும். இது உண்மையிலேயே நான் கற்றுக்கொண்ட பாடம். அப்போ அந்த 88 இல்லாம 12 கடவுள் என்னை வைத்தார். அதற்கு காரணம் உங்களைப் போல எத்தனையோ பேர் எனக்காக நான் திரும்ப எழுந்து வர வேண்டும், திரும்பவும் நான் பேச வேண்டும் என்று செய்து கொண்ட பிரார்த்தனை. மதங்கள் கடந்து எத்தனையோ பேர் என்னுடைய பிரார்த்தனை. ஆனால் அதில் நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்றால், அந்த மருத்துவமனையிலே நான் இருந்தபோது 22 நாள் கம்ப்ளீட்டாக படுக்கையிலே தான் இருந்தேன், பெட்டில் தான் இருந்தேன். 11 நாள் ஐசியூவில் இருந்தேன். அதற்கு பிறகு ரூமில் இன்னொரு 11 நாள். அந்த 22 நாளில் நிறைய பாசுரங்களை சொல்லி கொண்டே இருந்தேன். மகாகவி பாரதியினுடைய வரிகளை சொல்லி கொண்டிருந்த போது இந்த ஒரு வரி அப்படியே என்னை எழுந்து நிற்க வைத்தது. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இந்த வரி ரொம்ப முக்கியமான வரி. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, சகோதர சகோதரிகள் இருக்கீங்க. எல்லாருக்கும் மனசுல ஏதோ ஒரு சின்ன வருத்தம் வாழ்க்கை மேல இருக்குத்தானே இருக்கு. எல்லாரும் நல்ல வசதியா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், குடும்பத்தோடு இருக்கும். இருந்தாலும் கூட ஏதேதோ சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த வருத்தங்கள் வருகிற போது, எதிர்பாராத விதமாக வாழ்க்கை நம்மை கீழே தள்ளி விடுகிற போது, நாம் சொல்ல வேண்டிய ஒரே மந்திரம், மந்திரம்ன்ற வார்த்தையை நான் இங்க யூஸ் பண்றேன், மந்திரம் இதுதான். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கேட்கிற போது எழுந்து நிற்பதற்கான சக்தி நமக்கு வந்து விடுகிறது. அந்த சக்தி தான் நமக்கு இப்போது தேவை. அந்த சக்தியை பெறும்போது என்ன விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மருத்துவமனையில் இருந்தபோது நான் தெரிஞ்சுக்கிட்ட மிக மிக முக்கியமான விஷயம், நம்பர் 1, வாழ்க்கையில எல்லாம் வெயிட் பண்ணும்.
எல்லாமே வெயிட் பண்ணும். நான் இந்த வருஷம் நான் தான் கவர்னராக இருக்கணும், எந்த காரணத்தினாலையும் எனக்கு அது இட்ஸ் ஓகே, அடுத்த வருஷம் ஆகிக்கலாம், அது வெயிட் பண்ணும். நான் இந்த வருஷமே வாங்கிடணும்னு நினச்சேன், BMW ஆடி புக் பண்ணணும்னு நினச்சேன். பாருங்கள், இந்த கோவிட்னால ஒரு லாஸ் வந்து நான் நினச்ச காரை வாங்க முடியும், இட்ஸ் ஓகே, அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம். இளைஞர்கள் சில பேர் இருக்கீங்க, ரொம்ப நினச்சேன் அந்த பொண்ணு எனக்கு எஸ் சொல்லிடுவான்னு, எவ்வளவு செலவு பண்ணேன்றீங்க, கடைசியில் யூனோ லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டா படுபாவி. இட்ஸ் ஓகே, இந்த பொண்ணு போனால் இன்னொரு பொண்ணு வரும். உங்களை நிறைய பேர் பஸ்ஸில் போகிறவங்க இல்லை, ஆனால் ஒருவேளை பஸ்ஸுக்காக காத்திருக்கீங்கன்னா ஓடி போவோம், நம்ம ஏறும்போது படுபாவி டபுள் விசில் கொடுத்துட்டு போயிடுவோம். இட்ஸ் ஓகே, அடுத்த பஸ் வரும். வாழ்க்கையில் எல்லாம் காத்திருக்கும். நான் வந்து எனக்கு அந்த ஆகஸ்ட் 9 வரை ஐ யூஸ் டு டேக் அ வெரி அக்ரெசிவ் பொசிஷன் இன் மை கெரியர். அடுத்த லெவலுக்கு போகணுன்னா போகணும், ப்ரமோஷன் கிடைக்கணும்னா கிடைக்கணும், அது அப்படி என்ன விட்டுட்டு அவங்களுக்கு என்ன. ஆனால் இப்போ தோணுது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம்ல வாழ்க்கையில். சாப்பாட்டை ஒரு வாய்க்கும் அடுத்த வாய்க்கும் இடையிலே இருக்கிற கேப்பை மூளை ரெஜிஸ்டர் பண்ணாமலே இவ்வளோ வருஷம் நம்மெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இலையில இருக்கிற சாப்பாட்டை ஒரு ரோபோ எடுத்து பாலை போடு. இப்போ தோனிலாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சில சமயம் அந்த ரோபோ வந்து பால் போடும்ல, அந்த மாதிரி சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இருந்துருக்கோம். சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்காரமா எப்படி இருந்தது, எது எப்படி இருந்தது, சாப்பாடு எப்படி இருந்தது, நல்லா தான் இருந்தது, சாம்பார் எப்படி இருந்தது, சாம்பாரா, ஓ சாம்பார் சாப்பிட்டோன்னே அவருக்கு தெரியல சாம்பார் அவ்வளோ மோசமாக இருந்ததுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் சாப்பிடுவதில் கவனம் இல்லை, மெல்லாமலேயே தின்று 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 வாழ்க்கையை இவ்வளவு வருஷம் ஓட்டியிருக்கோம். ஏனென்றால் மெல்லுவதற்கு நேரம் இல்லைன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம், எல்லாம் வெயிட் பண்ணலாம். எவ்ரிதிங் இன் லைஃப் கேன் வெயிட். பதவிகள், அதிகாரங்கள், பணம், வசதி, வாய்ப்பு, வெற்றி எல்லாம் வெயிட் பண்ணலாம். ஒரு விஷயம் மாத்திரம் வெயிட் பண்ணவே கூடாது. உங்களுக்கு மிக நெருங்கியவர்களிடம் ஐ லவ் யூ சோ மச் என்று சொல்ல நினைத்தால் இப்பவே சொல்லிடுங்க. யூ காண்ட் வெயிட் டு சே தட். உங்களை எத்தனை பேர் அதிர்ஷ்டசாலிகள் பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரியல, இருந்தா இன்னைக்கே சொல்லிடுங்க அம்மா கிட்ட, அம்மா ஐ லவ் யூ சோ மச், நீ எவ்வளோ செஞ்சிருக்கம்மா, எனக்கு நான் பதிலுக்கு எதுவுமே செய்ய முடியாதும்மா உனக்கு அப்படின்னு ஒரு ஹக் அம்மாவுக்கு. இவ்வளோ நாளே கொடுக்கணும்னு நினைப்போம், ஆனால் ரொம்ப பிஸியாக இருக்கு, ரோட்டரி மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வேணா அடுத்த வாரம் பார்க்கலாம், வேண்டாம், ரோட்டரி மீட்டிங் வெயிட் பண்ணோம், அம்மாவை வெயிட் பண்ண வைக்காதீங்க, இன்னைக்கே சொல்லிடுங்க. அப்பா கிட்ட பேசவே முடியாது, ஏன்னா அப்பாவுக்கும் பேச தெரியாது, நமக்கும் பேச தெரியாது. இந்த உலகத்திலேயே பேசாமல் பாசத்தை காட்டுகிற ஒரே ஒரு ஜாதி இருக்கிற, அது அப்பாக்கள் என்கிற ஜாதி தான். அவர் சொல்ல மாட்டார், அவர்கிட்ட போய் அப்பா நீ எவ்வளோ செஞ்சிருக்கீங்கப்பா நீங்கள் எனக்கு, நான் எப்படிப்பா, சரி சரி அடுத்த வேலையை பார், அப்படிதான் அவர் சொல்லுவார். ஏன்னா அவருக்கு பேசவே பிடிக்காத ஜாதி அப்பாக்கள் என்கிற ஜாதி. அவருக்கு பேச பிடிக்காட்டாலும் சொல்லிடுங்க. அப்பா அம்மா கிட்ட சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, ப்ளீஸ் டோன்ட் எவர் வெயிட் டு சே இட் டு யுவர் ஸ்பவுஸ். இட்ஸ் ஆல்ரெடி டூ லேட். இப்பவே சொல்லிடுங்க உங்க மனைவி கிட்ட. நிறைய ஆண்கள் இருக்கீங்க, எப்போ கடைசியாக உங்க மனைவி உங்க பின்னாடி நடந்து வீட்டு வேலை ஏதோ செஞ்சிட்டு இருக்கிற போது அவங்க கையில போட்டிருக்கிற வளையல்களில் 2 வளையல்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொள்ளுகிற ஒலியை கேட்ட ஞாபகம் உங்களுக்கு இருக்கிறதா? கல்யாணம் ஆன புதுசுல அதுக்காக காதை தீட்டிட்டு இருந்தீங்களே, அந்த ஞாபகமாவது இருக்கா? எப்போ வந்து 2 வார்த்தை பேசுவா, எங்க அம்மா எப்போதான் அவளை சமையல் ரூம்லேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்களோ, எப்போ வந்து என்னோட 2 வார்த்தை பேசுவா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தீங்களே, அந்த நாட்கள் நினைவிலாவது இருக்கிறதா? நீங்க என்ன மேடம் சொல்லிடுவீங்க, உங்களுக்கு என்ன, இப்போல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல கோயில் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற அம்பிகை மாதிரி இருந்தா, இப்போ வாசல் இருக்கிற துவாரபாலகி மாதிரி இல்லை இருக்கா? அவ எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், ஏன்னா நீங்களும் உங்களை கண்ணாடியில் பார்த்துக்கொள்ள வேண்டும் அல்லவா? அப்போது அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனால் நான் தெரிந்து கொண்ட விஷயம், ஒரு பிரச்சனை என்று வருகிற போது
நிறைய பேர் வந்து கவலைப்படுவாங்க, கண்ணீர் விடுவாங்க, பிரார்த்தனை செய்வார்கள். ஏதாவது ஹெல்ப் வேணால் சொல்லு பாரதி, நான் எனி டைம் ஐம் அவைலபிள். எல்லாருக்கும் அந்த இன்டென்ஷன் இருக்கும். ஆனால் 2 நாளைக்கு மேலே இருந்து செய்ய யாருக்கும் முடியாது. ஒரே ஒரு உயிர் தான் நமக்காக கூடவே இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கை துணை மாத்திரம்தான். 20 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் 40 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பாக்கி எல்லா விஷயங்களையும் அப்படி பிள்ளைகள் கூட இருக்க மாட்டார்கள் தானே. இது கசக்கிற உண்மை. ஆனால் இதுதான் உண்மை. 10 நாள் ஆகும்னு ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. டாடி என்ன டைம் ஆகுதே, நான் என்ன திரும்பி போகட்டா இல்லை லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணட்டா? நீ லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறா, உங்கள் அம்மாவுக்கு எப்போ சரியாகும்னு தெரியாது. எவ்வளோ நாள் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறது? ஒரு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண. 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன செய்யறது? அதுக்கு மேலே முடியாதுப்பா, வேலையை விட்டு தூக்கிடுவான்ப்பா. உன் பேரனுக்கு அங்கே ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுப்பா. பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. தண்ணீரும் பாசமும் எப்போதும் கீழ் நோக்கித்தான் பாயும் என்று ஒரு சீன பழமொழி இருக்கிறது. தப்பில்லை, பாசம் இல்லைன்றதில்லை, அவர்கள் வாழ்க்கை அப்படி. அப்பா அம்மாவுக்கு ஏற்கனவே ரொம்ப வயசாயிருச்சு. அப்ப யார் இருப்பாங்க என்றால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அல்லது துணைவிதான் கூட இருப்பார்கள். அதனால் everything can wait, but what cannot wait is you have to say I love you to your spouse today. அதெல்லாம் சொல்லியே மறந்து போச்சு மேடம், எப்படி சொல்றதுன்னு தெரியல. எவ்வளோ சினிமா பார்க்குறீங்க, எம்ஜிஆர் காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணை பார்த்து யூ மீன் சோ மச் டு மீ கண்ணம்மா என்று சொல்லித்தான் பாருங்களேன். உங்கள் அப்பாவுக்கு என்னவோ ஆயிடுச்சு இன்னைக்கு காலையிலேருந்து, சரியில்லைன்னு அவங்க சொன்னாலும் சொல்லுவாங்க. ஆனால் சொல்லிடுங்க, மனசில் இருக்கிறத சொல்லுவதற்கான நேரம் என்பதை தள்ளி போடக்கூடாது. இதுதான் முதல் பாடம். கீழே விழாமல் இருப்பதற்கு அல்லது விழுவதற்கு முன்னால் செய்ய வேண்டிய முதல் வேலை இதுதான். 2வது, வாழ்க்கையில் தடங்கல்கள் தடுமாற்றங்கள் வருகிற போது சில பேருக்கு என்ன பேசுவதுன்னு தெரியாது. நம்ம கிட்ட வந்து அவங்க கவலையை சொல்லுவது போலத்தான் சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் அதை சொன்ன பிறகு நமக்கு கவலை ஜாஸ்தியாயிரும். ஐயோ, நான் நினைக்கவே இல்லை தெரியுமா உனக்கு இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு. அப்பா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இப்படித்தான் ஒரு அம்மாவுக்கு இதே பிரச்சனை, இதே ப்ராப்ளம்ப்பா, 2 நாள்லேயே போயிட்டாங்க. இப்போ நீ என்ன சொல்ல வரேன்னு கிட்ட அவங்க அக்கறையில் கூட சொல்லலாம். ஆனால் சில பேருக்கு எப்படி பேசுவது என்று தெரியாது. அவங்க கிளம்பி போனப்புறம் பயமாக இருக்கும். மருத்துவமனையில் நான் இருந்த போது ஐசியூவில் இருப்பது ரொம்ப கொடுமை, உங்கள் எல்லாருக்கும் தெரிய வேண்டாம். ஒருவேளை யாராவது இருந்தால் அது வந்து அனுபவத்தால் தெரிந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு புரியும், மற்றவர்களுக்கு இது புரியவே வேண்டாம். அதனால் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுகின்றேன். தனியாக தான் இருப்போம். யுவர் ஸ்பவுஸ் இஸ் நாட் அலவுட் டு கம் இன்சைட், யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் அலவுட் டு கம் இன்சைட். அப்போது தள்ளி இருக்கிற படுக்கையில் யாரோ ஒருத்தர் வலியினால ராத்திரிலாம் கத்திக்கிட்டே இருப்பார். நீங்கள் தனி அறையில் இருந்தால் அது உங்களுக்கு கேட்காது. ஆனால் ஐசியூவில் தனி அறை என்பது கிடையாது. எங்கேயோ இருக்கிற ஒருத்தர், அவருக்கு என்ன வியாதின்னு தெரியாது, அந்த இரவு வலியில் அவர் கத்துவார். அப்போ நம்முடைய மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும், எங்கே செல்லும் இந்த பாதை? நான் எங்கே போயிட்டு இருக்கேன்? தனியாக எங்கேயோ போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஓலம், அந்த ஒலி ஒன்று தான் காதில் இருக்கும். அப்படி ஒரு கட்டத்திலே நான் இருந்த போது நான் நினச்சிக்கிட்டேன், பாசிட்டிவாக இதை மாற்றணும். இதே இந்த சத்தமே கேட்டுக்கிட்டு இருந்து வச்சுங்களேன், இன்னும் நெகட்டிவாக தான் போகும் நமக்கு. இதை எப்படி பாசிட்டிவாக மாற்றுவது? ஒரே ஒரு விஷயந்தான், கிராட்டிடியூட், நன்றி. இவ்வளோ நாள் வந்துட்டோம்ல, இப்படி வர்றதுக்கு யார் யாரெல்லாம் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க அவங்களெல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கலாம். அப்படி நன்றியோடு சில பேரை நினைத்து பார்க்கிற போது வாழ்க்கை இன்னமும் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுகிறது. நான் என்ன செய்தேன், முதல் முறையாக நீ ஃபோனில் பேசலாம் அப்படின்னு என்னை பர்மிஷன் கொடுத்த போது, the first person I called is my teacher. என்னுடைய கல்லூரியில் முடிக்கணும்னு சொல்கிறாங்களா? இன்னும் ஒரு 5 நிமிடத்துக்குள் ஓகேவா? ஓகே.
பேசலான்னு எப்போ பெர்மிஷன் கொடுத்தாங்களோ, நிறைய பேர் நன்றி சொல்ல இருக்காங்க. எங்கள் அம்மா இருக்காங்க, நன்றி சொல்லணும் அவங்களுக்கு. நிறைய பேர், லிஸ்ட் பெருசு. நான் முதல்ல கூப்பிட்டது MBAவில் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த எங்களுடைய பேராசிரியர். அவருக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு, அவருக்கே சரியாக பேச முடியாது. ஆனால் ஐ கால்டு. ஏன் கூப்பிட்டேன்னு தெரியுமா? எனக்கு MBA அட்மிஷன் கிடைச்ச உடனேயே எனக்கு வேலையும் கிடைத்தது. ஒரே நேரத்தில் ரெண்டும் வந்தது. இன்னைக்கு அவர் திரு கோபிநாத், என்னுடைய மகன் திரு தருண், அவரோடு நான் பேசி கொண்டு வந்தேன். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நீ என்ன செய்ய போகிறப்பா முடித்த உடனே, இன்ஜினியரிங் முடித்தோன்னே? ஐ ஹேவன்ட் டிசைடட். எனக்கு அப்படியே ஒரு 30 வருஷம் முன்னாடி என்ன பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா நான் கல்லூரியில் படித்த போது, நளினிக்கு தெரியும், செகண்ட் இயர் இல்லை தேர்ட் இயரில் எங்களை பார்த்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? நளினி, தெரியலன்னு தான் சொல்லியிருப்போம். அதே தான் இப்போ சொல்கிறாங்க, ஏன்னா தெரியல, உண்மையிலேயே தெரியல, அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்பது தெரியவில்லை. எனக்கு ரெண்டும் வந்தது. அப்போ வேலைன்ற கையில் காசுன்றது ரொம்ப பெரிய போதையாக இருக்கும் தானே அந்த வயசில். அதனால் நான் வேலையை தேர்ந்தெடுத்தேன். ஒரு 20 நாள் கூட அந்த வேலையை என்னால் மகிழ்ச்சியாக செய்ய முடியல. எங்கள் ப்ரொஃபஸரை கூப்பிட்டு, எனக்கு இந்த வேலை, ஐ திங்க் ஐ டுக் த ராங் சாய்ஸ். நண்பர்களை, வாழ்க்கையில் பல சமயத்தில் சில முடிவுகளை தவறாகத்தான் எடுப்போம். பயப்படாதீங்க. You should always have the courage to step back. தப்பா எடுத்துட்டேன், இட்ஸ் ஓகே. என்ன இப்போ கொலை குற்றமா நம்ம செஞ்சிட்டோம், அவங்களே எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க, நமக்கு என்ன? மாற்றமே கிடையாது. எஸ், ஐ டுக் a wrong decision. இந்த தப்பா போயிட்டீங்க, கூகுள் மேப் தப்பா காமிச்சிருச்சு, என்ன செய்றீங்க? யூட்டர்ன் எடுத்து வேற பாதைக்கு போவது இல்லையா? வாழ்க்கை அப்படித்தானே. நான் அப்படிதான் செஞ்சேன். எங்கள் ப்ரொஃபஸரை கூப்பிட்டு, ப்ரொஃபஸர் தப்பான டெசிஷன் எடுத்துட்டேன் ப்ரொஃபஸர். எங்கள் ப்ரொஃபஸர் சொன்னார், எப்படியோ என் மனசுக்கு தெரிஞ்சுதுமா நீ திரும்பி வருவேன்னு, அதனால் அந்த சீட்டை நான் ஃபில் பண்ணல, நாளைக்கே வந்து சேர்ந்துரு. நான் அடுத்த நாளே போய் MBAல சேர்ந்தேன், அப்புறம் வங்கிக்கு போனேன். ஸோ என்னோட வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டத்தில் உதவி செய்த முதல் நபர் எங்கள் ப்ரொஃபஸர் தான். அவரை கூப்பிட்டு, தேங்க்யூ ப்ரொஃபஸர்னு. நீ என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்து கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆச்சு, இப்போ எதுக்கு தேங்க்யூ சொல்கிறேன்னாரு. இவ்வளோ நாளும் சொல்லவே இல்லை ப்ரொஃபஸர். அப்படியே படித்தேன், அப்படியே வெளில வந்துட்டேன், அப்படியே வேலைக்கு போயிட்டேன், அப்படியே பிஸி ஆகிட்டேன். இவ்வளோ நாளும் சொல்லவே இல்லை ப்ரொஃபஸர் உங்களுக்கு. அவருக்கு கண்ணீரே வந்துருச்சு. அதற்கு பிறகு எங்கள் அம்மாட்ட சொன்னால் நம்ப கூட மாட்டாங்க, 2ஆம் வகுப்பில் எனக்கு ஆசிரியராக இருந்த அகல்யா குமாரின்ற டீச்சரை தேடி பிடிச்சேன். பாரிசவாய் வந்து அவங்க பேச முடியாத நிலையில் இருக்காங்க. தேடி பிடிச்சி நன்றி சொன்னேன். ஏன் தெரியுமா? என்னை முதலில் மேடையில் ஏற்றியது அவர்கள் தான், அந்த ஆசிரியை தான். எங்கள் ஸ்கூலில் ஒவ்வொரு மண்டேவும் ஸ்டேஜில் ஏறி பேசணும். எங்கிட்ட இந்த டீச்சர் அகல்யா குமாரி டீச்சர் ஒரு திங்கக்கிழமை என்னை மேடையில் ஏறி பேச சொன்னாங்க. அதெல்லாம் நமக்கு வராது, பக்கத்தில் இருக்கிற பிள்ளையோட பேச தெரியுமே தவிர, நளினி நானும் எவ்வளோ கிளாஸ் கவனிக்காமல் பேசியிருப்போம். பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டோட பேச தெரியும், ஸ்டேஜில் அதெல்லாம் எனக்கு வரவே வராது டீச்சர். அப்போ அந்த கால டீச்சர் என்ன, அடி பிச்சு எடுப்பேன், கையை நீட்டு, ஸ்கேலில் 2 அடி, நீ தான் பேசணும். பாவம், இப்போ இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா? பையனே சொல்லிடுவான், நாளைக்கு சன் நியூஸில் வந்துடுவீங்க மிஸ் நீங்கள். என்னை கட்டாயப்படுத்தி ஸ்டேஜில் ஏற்றி, நான் ஸ்டேஜில் ஏறி பேசி பாதியிலேயே மறந்து போய் டீச்சர் அடுத்த லைன் என்ன, இறங்கி தொலைனாங்க எங்கள் டீச்சர். சரி, அதோடு விட்டுட்டாங்க, நல்லதுன்னா அடுத்த திங்கக்கிழமை என்னையே பேச சொல்லிட்டாங்க. டீச்சர், போன திங்கக்கிழமையே அவமானப்பட்டேனே டீச்சர், திரும்ப போய் அவமானப்பட்டு போ 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 போ. டீச்சர் வேணாம் டீச்சர் போ. இப்போ இந்த கால பிள்ளைங்களா இருந்தால் உடனே அப்பாட்ட போய், எங்கள் மிஸ் என்னை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டார்கள், அப்பெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் அப்பாவும் டீச்சர், அவர் 2 அடி போட்டு உங்கள் டீச்சரை எதிர்த்து பேசுகிற நீ பெரிய ஆளாயிட்டியா அப்படின்னு சிவாஜி கணேசன் ஸ்டைலில் ஒரு டைலாக் சொல்லுவார். வீட்லேயும் சொல்ல முடியாது, வெளியிலையும் சொல்ல முடியாது. அடுத்த திங்கக்கிழமையை மறந்து அவமானப்பட்டு இறங்கு. அப்பாடி, இதோடு 3ஆவது திங்கக்கிழமை 7 வாரம் என்ன மேடையில் பேச வச்சாங்க அந்த டீச்சர். என்ன ஏன் இந்த டீச்சர் இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க? இந்த காலத்து பிள்ளைகளாக இருந்தால் யாராவது வச்சு போட்டு தள்ளிடலாமான்லாம் யோசிப்பாங்க. எங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. அப்போ அழுது 7ஆவது முறை பேசிக்கிற போது எனக்கு மறக்கலை, ஃபுல் ஸ்பீச்சை பேசிட்டேன். நடுவில் மறந்தா கூட நாம் மறந்தோன்றது ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்காத மாதிரி அப்படி பைபாஸில் போகிறது எப்படின்றது தெரிந்து கொள்வது தான் பேச்சு.
நீங்கள் நினைக்கிறீங்க பேச்சாளர்களுக்கு எதுவுமே மறக்கும். நம்ம எங்கே மறந்தோன்னு உங்களுக்கு தெரியாதபடி நாங்கள் பைபாஸில் போகிறோம் பாருங்க, அதுதான் பேச்சு. அந்த டெக்னிக் தெரிந்த பிறகு இதுவரை எந்த மேடையை பார்த்தும் நான் பயந்ததில்லை. ஆனால் காரணம் எங்கள் அகல்யா குமாரி டீச்சர். அவங்கள தேடி பிடிச்சி அவங்களுக்கு நன்றின்னு சொன்னேன். பதில் சொல்ல முடியல அவங்களால, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பேச்சு வரலை. ஆனால் அவங்க மகள் சொன்னாங்க, அழுதுட்டாங்க, நீங்கள் பேசினோன்னு அழுதுட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஒரு நீண்ட பயணம், ஒரு 10-15 பேரை தேடி பிடித்து நன்றி 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 சொன்ன பிறகு மனசு எப்படி இருந்தது தெரியுமா? எனக்கு அப்படியே பறக்கிற மாதிரி இருந்தது. அந்த நன்றின்னு சொன்ன பிறகு யாராவது தூரத்தில் ஓலமிடுற குரல் கேட்டா கூட என்ன அது பாதிக்கவே இல்லை. ஏன்னா gratitude can create so much of positivity, so much of positivity. நீங்கள் நண்பர்களால் வஞ்சகம் செய்யப்பட்டதாக, வாழ்க்கை உங்களை கீழே தள்ளிவிட்டதாக எப்போதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களோ, உங்களுக்கு உதவி செய்தவர்களினுடைய கைகளை நினைத்துக் கொள்ளுங்கள், நன்றி என்று சொல்லுங்கள். திரும்ப எழுவதற்கான சக்தியை அது கொடுக்கும். நிறைவாக விழுகிற சந்தர்ப்பம் எனக்கு வரவே வராதுன்னு யாருமே தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இதுக்கு வயசு, ஜாதி, மதம், செக்ஸ் எதுவுமே கன்சிடரேஷன் கிடையாது. எந்த நேரத்திலையும் யாருக்கும் கால் இடரும், கீழே விழலாம். விழுந்த போது ஒரு எச்சரிக்கை மணி, ஏய் ஏன் ஒரு தடவை விழ வச்சேன் தெரியுமா? பாக்கி இருக்கிற நாள ஏதாவது பயனோட நீ செலவழிக்கணுன்றதுக்கு இது ஒரு வார்னிங் பெல். உனக்கு பயனோடு எப்படிங்க செலவிடுறது என்றால், நீங்கள் சார்ந்திருக்கிற சங்கம் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு முன்னால் எழுத்தாளர் சுஜாதா காகித சங்கிலிகள் என்ற கதையை எழுதினார். கிட்னி நோயினால் பாதிக்கப்படுகிற ஒரு பேஷண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அப்போ இந்த அளவு டயாலிசிஸ் பண்ணுகிற டெக்னாலஜி அப்போ கிடையாது. ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் மாத்திரம்தான் டயாலிசிஸ் மிஷின் ஒன்று இருந்திருக்கு. அந்த ஒரு மிஷினில் அந்த பேஷண்ட்டை அப்பப்போ டயாலிசிஸ் பண்ணி வரணும். டாக்டர் சொல்றாரு, யாராவது ஒருத்தர் கிட்னியை டொனேட் பண்ணி தொலைங்க, எல்லாருக்கும் பிளட் மேட்ச் ஆகுது. இந்த குடும்பத்தில் அவருக்கு 4-5 சகோதரர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் தயக்கம், செஞ்சா எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த அவேர்னஸ் அவ்வளவு இல்லாத காலகட்டங்கள். டயாலிசிஸ் மிஷினும் வேலை செய்யாமல், டோனர்ஸும் இல்லாமல் அந்த நோயாளி இறந்து போவதாக அந்த கதையை முடித்து விட்டு, எல்லா உறவுகளும் காகித சங்கிலிகள் தான் என்று எழுத்தாளர் சுஜாதா எழுதியிருந்தார். வெளியே பார்க்க இரும்பு சங்கிலி மாதிரி இருக்கும், உண்மையில் அது காகித சங்கிலி தான் என்று எழுதியிருந்தார். அவர் எழுதிய ரொம்ப கடுமையான கதைகளில் அதுவும் ஒன்று. அதிலிருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. பாக்கி இருக்கிறவர்கள், நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள், டயாலிசிஸ் பண்ண வசதி இல்லை மேடம், வாரத்துக்கு ஒரு தடவை செய்யணுன்றாங்க, 15 நாளைக்கு ஒரு தடவை செய்யணுன்றாங்க, முடியல என்று சொல்லுகிறவர்களுக்கு உங்களால் ஒரு விரலை கொடுத்து அந்த மரணம் என்கிற பள்ளத்திலிருந்து அவரை எழுப்பி விட முடியும் என்றால், யாரும் உங்களுக்கு நன்றி சொல்லணுன்றதுக்காக நீங்கள் இதை செய்யலை. ஆனால் நாளைக்கு நீங்கள் ஒரு நிமிடம் தனியே இருக்கிற போது உங்கள் வாழ்க்கையை நீங்களே திரும்பி பார்த்தால், நான் கூட சிலது நல்லது செஞ்சிருக்கேன்லன்னு ஒரு எண்ணம் வந்தால் வாழ்க்கையே மகிழ்ச்சி ஆகிடும். அதில் 3 டேக்அவேஸ் தான். 1, நல்லா சந்தோஷமா நிறைய ஆண்டுகள், மே யூ ஹாவ் ஹெல்த், சன்ஷைன், ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ஹாப்பினஸ். ஆனால் ஒருவேளை கொஞ்சம் கால் தவறி கீழே விழற மாதிரி ஒரு கட்டம் வாழ்க்கையில் வந்துட்டா, முதல் விஷயம் நீங்கள் சொல்ல வேண்டியது, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, ப்ளீஸ் டெல் யுவர் beloveds that you love them. It will be too late later. இன்னைக்கு சொல்லிடுங்க. பையனை கூப்பிட்டு சொல்லுங்க, பையனோட நான் 10 வருஷமா பேசுறது இல்லை, பரவாயில்ல இன்னைக்கு பேசலாம். கூப்பிட்டு, தம்பி நல்லா இருக்கியாடா, நல்லா இருடா, என்னோட ஆசை எப்போ உனக்கு உண்டுடா கண்ணு, ஒரு வார்த்தை. ஒன்றுமே குறைஞ்சி போக மாட்டோம், சத்தியமாக குறைஞ்சி போக மாட்டோம். எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா பேச்சுவார்த்தை இல்லை. அவன் என்னை மதிக்கலை. உறவுகளுக்குள்ள மதிப்பு கழுத என்ன வேண்டி கிடையாது. கூப்பிட்டு பேசுங்க, எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா, அண்ணன் நல்லா இருக்கீங்களா, உறவுக்காரங்களோட, அப்பா அம்மாவோட, ரொம்ப முக்கியமாக வீட்டுக்கார அம்மாவோட ஒரு ஐ லவ் யூ சொல்லிடுங்க பிஃபோர் இட்ஸ் லேட். 2வது விஷயம், தேடி போய் சில பேருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா மறந்து போயிருப்போம், காலம் ஓடுகிற ஓட்டத்தில் தவறி போயிருக்கோம், டைம் இல்லாமல் போயிருக்கோம். பட் கிரியேட் டைம் ஃபார் தட்.
நன்றின்னு சொல்ற போது நீங்கள் யாருக்கு நன்றி சொன்னீர்களோ அவர்களுக்கு சந்தோஷமா இல்லையா என்பது எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது, நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு நன்றி என்ற வார்த்தை வாழ்க்கையையே மாற்றி போடுகிறது. மூன்றாவதாக, ஒருவேளை கீழே கால் தவறி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று யாரையாவது கேட்டு நீங்கள் எழுந்து நிற்பது எதற்கு தெரியுமா? பாக்கி இருக்கிற நாட்களை யாருக்கோ உதவி செய்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன எச்சரிக்கை மணி. அதற்கான சந்தர்ப்பத்தை ரோட்டரி மாதிரியான அமைப்புகள் வழங்குகின்றன. இந்த அமைப்புகளில் இல்லாமல் வெளியே இருக்கிற போது யாருக்கு உதவி செய்வது என்பது சந்தேகமா இருக்கிறது, பயமா இருக்கு. நான் கொடுக்குறேன், ஆனால் யாருக்காக கொடுத்தேனோ அவனுக்கு போச்சுன்னே தெரியல, நடுவில் எவனோ பூந்து அடிச்சுட்டு போயிட்டான். இப்போ அமைப்புகள் வாயிலாக நீங்கள் கொடுக்கிற போது உங்கள் நேரத்தை, உங்கள் பணத்தை, உங்கள் கவனத்தை, உங்கள் திட்டத்தை நீங்கள் கொடுக்கிற போது உண்மையிலேயே யார் பயனாளிகள் என்று பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஸோ யூ ஆர் ஆல் ரியலி பிளெஸ்ட். ஒரு பெரிய ஆசீர்வாதம் இது. எனவே நீங்கள் யாருமே விழாமல் வாழ்க்கையின் பயணத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. ஆனால் ஒருவேளை சில சமயம் வாழ்க்கையின் கணக்குகள் மாற்றி போனால் அதை இப்படியும் பார்க்கலாம் என்று என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி.